நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். கடந்த 2 வாரங்களாக முதலாவது எது நம்ம வாழ்க்கையில் முதலாவது, எப்படி அந்த ப்ரியாரிட்டியை அந்த முன்னுரிமையை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய வேளை எது முக்கியம், இது முக்கியமா இது முக்கியமா, இந்த 2ல் எது முக்கியம், 2மே முக்கியம்தான். இந்த 2ல் எது முக்கியம்? நமக்கு உடை வேணும், உணவு வேணும், இந்த அடிப்படை தேவைகளாக சந்திக்கப்படணும். கண்டிப்பாக உணவு வேணும், உறைவிடமும் வேணும். இந்த 3 கண்டிப்பாக நமக்கு சந்திக்கப்படணும். இதை நம்ம தேடணும், இது நமக்கு தேவை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இதெல்லாம் வில் பி ஆடட் அண்ட் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஒரு ப்ரியாரிட்டி செட் பண்ணுறோம். இதெல்லாம் தேவை தான். உடை தேவை, உணவு தேவை, உறைவிடம் தேவை. அது இல்லாமல் இருக்க முடியாது. அது இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி என்னை படைத்த தேவன் அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் எனக்கு இதெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறார். எனக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் எதை தேடணும்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடணும். கடந்த வாரம் ஒன்று பார்த்தோம். கண்டிப்பாக வெளிப்பிரகாரமான பரிசுத்தம் தேவை. ஒரு பாத்திரம் புறம்பு அழுக்காக இருக்க முடியாது. ஆனால் அதனுடைய வெளிப்புறம் சுத்தமாக இருக்கும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தம் பண்ணு. நீ வெளிப்புற சுத்தமாக இருக்கும்படி உட்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். அப்போ வெளிப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டாமா? கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். உட்புறத்தை சுத்தமாக்குகிற நோக்கமே வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படிக்கு. வெளிப்புறம் ஏன் சுத்தமாக இல்லை? உட்புறம் சுத்தமாக இல்லை. உட்புறம் சுத்தமாக இருந்தால் தானாக வெளிப்புறம் சுத்தமாக ஆகிடும். உட்புறம் சுத்தமாக இல்லாததுனால வெளிப்புறம் சுத்தம் இல்லை. அப்போ எது முதலாவது? முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்க. உட்புறத்தை சுத்தமாக்குகிற நோக்கமே வெளிப்புறம் சுத்தமாக இருக்கும்படிக்கு. அப்போ நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணுறோம். 2 முக்கியம். உட்புறமும் முக்கியம், வெளிப்புறமும் முக்கியம். இந்த 2ல் எது முக்கியம்? எப்படி அந்த ப்ரியாரிட்டியை எதற்கு முன்னுரிமை கொடுப்பது? உட்புறத்துக்கா வெளிப்புறத்துக்கா? ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஃபிலாசபி, கணித தத்துவத்திலிருந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்ன. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 + 2 = 2 + 3. ஆனால் 3 - 2 is not equal to 2 - 1. அதே போல் உள்ளம் பரிசுத்தமாக இல்லாமல் வெளியே பரிசுத்த வேஷம் போட முடியும். பிரியமானவர்களே, ஓநாய்கள் ஆட்டுத்தோல் போத்துட்டு அலைய முடியும். பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்க முடியும். ஆனால் ஆடு ஓநாய் வேஷம் போடாது. ஒளியின் தூதன் பிசாசு வேஷம் போட மாட்டான். உள்ள பரிசுத்தம் இல்லாமல் வெளியே பரிசுத்த வேஷம் போட முடியும், பக்தியின் வேஷம் தரிக்க முடியும். ஆனால் உள்ளே எனக்கு பரிசுத்தமாக இருக்குது, நான் வெளியே வேசி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியும். உள்ளம் பரிசுத்தமானால் வெளி கண்டிப்பாக மாற்றம் வரும். நீ விளங்கி கொள்வதற்காக சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்கள், என்ன பாரு, அழகை பாரு, முதுகை பாரு, வயத்தை பாரு, தொடையை பாரு, என் உடல் அசைவை பாருன்னு சொல்லி உள்ளம் அசிங்கமாக இருக்குமானா அந்த மாதிரி உடுத்த தோணும். உள்ளம் அடக்கமாக இருக்கணும். நான் உடை உடுத்துவது என்னை மூடிக்கொள்வதற்கு அப்படின்னு உள்ளத்தில் ஒரு சுத்தம் வந்துடுச்சுன்னா அசுத்தமாக உடுத்தவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். உள்ளம் பரிசுத்தமான பிறகு வெளியே அசுத்தமாக இருக்க முடியாது. ஆனால் வெளியே பரிசுத்த வேஷம் போட்டுட்டு உள்ளத்தில்
வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை உள்ள வெறும் எலும்பும் சதையுமாக கிடக்கு. அப்படி உள்ள அசுத்தமாக இருக்க முடியும். இந்த ரெண்டும் கமிட்டேட்டிவ் கிடையாது. வெளியே பரிசுத்தமாக இருந்தால் உள்ள பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக வெளியே பரிசுத்தம் இருக்கும், இல்லாமல் போகாது. நான் உடுத்துறது என் மனசு சொல்கிறதா நான் உடுத்துறேன். இந்த வெள்ளையை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, வெள்ளைங்கிறது வந்து ஒரு சிம்பிள் கலரில் இட்ஸ் த பிரைட்டஸ்ட் கலர் அப்படின்னு சொன்ன நியூட்டன்ஸ் டிஸ். முதல்ல வயலட், அப்புறம் இண்டிகோ, வயலட் இண்டிகோ, அப்புறம் ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், ரெட். அதே திரும்ப அப்படியே ரொட்டேட் ஆகுது. 2 செட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு செட் இருந்தாலே அது நல்லா தெரியும். 2 செட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கலர்லாம் பார்க்குறீங்க. இப்போ இந்த கலர் வேகமாக சுத்த போகுது. உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இது வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணுங்க தம்பி. இப்போ நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்க? இதாங்க ஒயிட்டு, பிரைட்டஸ்ட் கலர். 7 சேர்ந்தது தான். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், ரெட். இது சேர்ந்தது தான் என்னது? ஒயிட். ஒயிட்டுன்னு யாரும் நினச்சா கலர்லெஸ்ன்னு தெரியுதா? ஒயிட் தெரியுதா? வெரி குட், தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. இதுதான் ஒயிட். ஒயிட் வந்து ஏதோ ரொம்ப சிம்பிள். இட் இஸ் த பிரைட்டஸ்ட் திங். எலைட் அப்படின்னு சொல்கிறாங்க, எலைட் ட்ரெஸ்ஸிங். அதனால் இது சிம்பிள் ஹைலைட். வெள்ளி ட்ரெஸ் நம்ம கலர் கோடு வச்சுருக்கோம், அவ்வளோதான். நம்ம மனசு என்ன விரும்புதோ அதுதான் நம்ம சேர்ப்படுறோம். நம்ம மனசு விரும்புகிறது. வெளில பார்த்து ஒரு ஹோலி வேஷம்லாம் கிடையாது. இட் இஸ் எலைட். நீ இப்போ எலைட் ஷூட்டிங் போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு. நீ விளங்கி கொள்வதற்கு அறிவியல் பூர்வமாக சொல்கிறேன். நம்ம மனசு தான் கேட்க, இப்படி உடுத்து, இப்படி கட் பண்ணு, இப்படி முடிய விடு, இப்படி தாடியை வளை, எல்லாமே நம்ம மனசு தான். தாடியை வைங்கிறதும் நம்ம மனசு தான், எடுங்கிறதும் நம்ம மனசு தான். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யப்படுறோம். அப்போ அந்த உள்ளம் நம்ம கர்த்தரோடு கூட நம்ம ஆவி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம புறம்பான அலங்காரம் தானாக மாறிடும். ஆனால் உள்ள அசுத்தத்தை வைத்துக்கொண்டு வெளியே பரிசுத்த வேஷம் போட முடியும். ஆனால் உள்ளே பரிசுத்தத்தை வைத்துக்கொண்டு ஒருவராகிலும் வெளியே அசுத்தமான வேஷம் போட மாட்டாங்க. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இன்றைக்கு இன்னொன்று பார்க்க போகிறோம். முதல் நம்பர் 1 இங்கிலீஷில் சொன்னேன், சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரைச்சியஸ்னஸ். நம்பர் 2 sanctifying inside. இன்றைக்கு பிரியமானவர்களே, சென்டிலேட்டிங் கேரக்டர். சென்டிலேட்டிங் கேரக்டர். சென்டிலேட்டிங்னா என்னென்னா, அந்த ஆங்கில வார்த்தை பிரியமான ஒளிரும் மிளிரும், ஒளிரும் மிளிரும் மின்னும் குணாதிசயம். ரொம்ப கஷ்டம், ஆனால் வேணும். ஒளிரும் மிளிரும், ஸ்பார்க்லிங், ஷைனிங் பிரைட்லி, பிரில்லியன்ட்லி. அந்த ஒரு சின்ன வார்த்தை சென்டிலேட்டிங். இந்த சென்டிலேட்டிங்கிற வார்த்தை நீங்கள் டிக்ஷனரியில் போய் பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பழகுங்க. சென்டிலேட்டிங் கேரக்டர் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன். செய்திக்குள்ளே போவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று இவன் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று ஒரு குறை உண்டு என்று நினைவு கூறுவாய். அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்க நிறைய சொற்களை உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆகையால் நீ தேவனுடைய பிள்ளை, நீ பலிபீடத்திடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, காணிக்கை என்றால் ஏதோ ஒன்று கர்த்தருக்காக கொடுக்குறோம், ஒரு அர்ப்பணம், ஆஃபரிங். உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க, உங்கள் காணிக்கையை கொடுக்குறீங்க, உங்கள் பலியை கொடுக்குறீங்க, தேவனோடு ஒப்புரவாகிறதுக்காக சமாதான பலி, பொருத்தனை பலி, உற்சாக பலி, பாவ நிவாரண பலி, ஏதோ ஒன்றா செலுத்த வர்றீங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வர்றீங்க. யூ கம் டு ஆஃபர் அண்ட் டு காட். கொடுத்தது திரும்ப எடுக்க முடியாது. பிரியமானே, ஆஃபரிங் ஆஃபர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுக்க முடியாது. யூ கேனாட் டேக் இட் பேக். இட்ஸ் ஆஃபர்ட் அண்ட் டு காட். நீங்கள் அப்படி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்து உங்கள் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவீர்களாகில்.
யாருக்கு? சத்துருக்கல்ல. உங்களை ஜென்ம பகையாய் பகைக்கிற சத்துருக்கல்ல, உங்கள் சகோதரனுக்கு, உங்கள் இனத்தானுக்கு, உங்கள் உறவினனுக்கு, உங்களுடைய நண்பனுக்கு, உங்கள் புரோக்கு, ஏதோ உங்கள் மேலே ஒரு பெரிய வாக்கியா வரப்பு தாவா இல்லை, ஒரு மன வருத்தம் இருக்குது, குறை. நான் அப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே, ஒரு குறை இருக்குது. உங்கள் சகோதரனுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அவன் பாவியோ துரோகியோ உங்களுடைய ஜென்ம பகையாளியோ பெரிய வாக்கியா வரப்பு தகராறோ அதெல்லாம் ஒரு சின்ன குறை இருக்குது. குறை உண்டென்று நீங்கள் நினைவு கூறுவீர்களாகில் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும், அது அடி மனதில் இருக்குது. ரிமெம்பர் என்ற சொல்லினுடைய பொருள் பிரிங்கிங் தட் டு அன் ஆக்டிவ் மெமரி. பிரிங்கிங் தட் டு அன் ஆக்டிவ் மெமரி உங்களுக்கு தெரியும். உங்கள் பேரில் உங்கள் அண்ணனுக்கு ஒரு குறை இருக்குது, இப்படி என் தம்பி பண்ணிட்டானே, உங்கள் அக்காவுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் மருமகளுக்கு, உங்கள் மாமியாருக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. அப்படி எங்கள் மாமியார் பண்ணுறாங்களே, என் மருமக அப்படி பண்ணுறாள். அதை நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க டு ஆஃபர் சம்திங். ஏதோ இங்கே வாலண்டியராக ஆஃபர் பண்ணுறீங்க, உங்கள் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணுறீங்க, லைவ் போடுறீங்க, மீடியாவில் ஹெல்ப் பண்ணுறீங்க, கால் கடுக்க அங்கே வீடியோவில் நிற்கிறீங்க, இல்லை உட்காந்து சேர்லாம் போடுறீங்க, இல்லை பாட்டு பாடுறீங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே தொண்டைக்கான துணியாக்கான வீட்டுக்கு ஓடும்போது நீங்கள் உட்காந்து சண்டே கிளாஸ் எடுக்கீங்க. நீங்கள் போய் எல்லார்ட்டையும் அப்படியே தெருவில், நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம 9th படிக்கும்போதே இந்தியா சீனா யுத்தத்துக்காக உண்டி கொழுக்கின மாதிரி அப்படியே அந்த காணிக்கை போய் எடுத்துகிட்டு ஒருத்தட்டியாக போய் காணிக்கை வாங்கிட்டு வர்றீங்க. ஏதோ ஒரு சேவை செய்கிறீங்க. இப்போது உங்கள் ஆக்டிவ் மெமரியில் தெரியுது, இப்படி ஒரு குறை, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது. சண்டே கிளாஸ் எடுக்க போகிறீங்க, காணிக்கை சேகரிக்க போகிறீங்க, மீடியாவில் ஷூட்டிங் போகிறீங்க, ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது, என் அண்ணனுக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது, இல்லை அந்த விசுவாசிக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்கள் ஆக்டிவ் மெமரிக்கு வருது. உங்களுக்கு தெரியும், யூ ரிமெம்பர். இதை ரொம்ப ஆழமான காரியம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அங்கே அடுத்த வசனம், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு, உன்னுடைய ஆஃபரிங்க நீ இப்போ வச்சுட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி, யாருக்கு அவங்க மேலே குறை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடு கூட போய் ஒப்புரவாகி, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ முதலாவது எது ப்ரியாரிட்டி? உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகிறது ப்ரியாரிட்டி. பிரியமன்ல அங்கேயே உன் காணிக்கை வச்சுட்டுன்னா ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கான், ஆட்டை அங்கேயே வச்சுட்டு போனால் ஆடு அங்கேயேவா இருக்கும்? மாடு கொண்டு வந்திருக்கான், மாட்டை அங்கே விட்டுட்டு போனால் மாடு அங்கேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமா? இல்லை 2 புறா குஞ்சு கொண்டு வந்திருக்கான், புறா குஞ்சு அங்கே விட்டுட்டு போனால் புறா குஞ்சு அங்கேயே இருக்குமா? அப்போனா ஏசு சொல்கிற அங்கேயே அவன் காணிக்கை வச்சுட்டு போங்கிறாரு, அது அங்கேயே இருக்குமா? பொருள் அது அல்ல. எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒப்புரவாகுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய காணிக்கையை விட, உன்னுடைய ஊழியத்தை விட, உன்னுடைய ரிலீஜியஸ் டியூட்டியை விட எவ்வளோ கஷ்டப்பட்டு தூரத்துலேருந்து இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. வண்டலூர் கண்டிகையிலேருந்து வந்திருக்கிறீங்க, மீஞ்சூர்லேருந்து வந்திருக்கீங்க, ஈசிஆர்லேருந்து வந்திருக்கிறீங்க, பட்டாபிராமிலேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ பூந்தமல்லியிலேருந்து வந்திருக்கிறீங்க. பெரிய எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவரை தொலை வந்திருக்கிறீங்க. ஆனால் முக்கியம் என்னது? நீங்கள் மற்றவர்களோடு கூட ஒப்புரவாயிருக்கணும். இந்த தொழுகை வேண்டாம் என்று அல்ல. அங்கே ஆட்டை வச்சுட்டு மாட்டை விட்டுட்டு போனால் மாடு அங்கேயே மேய்ஞ்சிக்கிட்டே வந்து நிற்கும். இயேசு சொன்னதனுடைய பொருள் எது முக்கியம்? ப்ரையாரிட்டி செட். பிரியமானவர்கள், நம்முடைய ரிலீஜியஸ் டியூட்டியை விட வர்றது காணிக்கை கொடுக்குறது, தசமபாகம் கொடுக்கறது, இது இன்றைக்கி நிறைய பேர் பேச மாட்டாங்க. தசமபாகம் காணிக்க வேணுங்கிறவங்க இந்த வேத பகுதியே பேச மாட்டாங்க. ஒரு உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதனாலே இதை நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு சில வசனங்களை வேகமாய் வாசித்து கடந்து போவோம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் இங்கே வந்து ஊழியம் செய்யலாம், மீடியாவில் ஹெல்ப் பண்ணலாம், வர்ஷிப் டீமில் இருக்கலாம். உண்மையாக பெரிய சாக்ரிஃபைஸ். இன்றைக்கி தம்பிமார் ராத்திரி 12 மணி வரைக்கும் இங்கேருந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னா சாதாரண இல்லை, இட்ஸ் அ பிக் சாக்ரிஃபைஸ். நம்ம ஊழியத்தில் உதவி செய்கிறதுக்காக தம்பி விவேக் மாதம் ஒரு முறை அவருடைய டியூட்டியாக தஞ்சாவூர்லேருந்து இங்கே வர்றாரு. அங்கேயும் ஊழியம் இருக்குது. ஒரு சாக்ரிஃபைஸ். இதுதான் ஆஃபரிங். ஹி ஆஃபர்ஸ் இஸ் சர்வீஸ். நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஊழியம் செய்கிறீங்க. இல்லை ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, அதே பெரிய சந்தோஷம், பிரியமானவர்கள். ஆனால் நீங்கள் இங்கே வந்தது, காணிக்க போடுறது, ஊழியம் செய்கிறது, சண்டே கிளாஸ் எடுக்கிறது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுறது தான் அவருக்கு இஷ்டம். கர்த்தருடைய கர்த்தர் என்ன சொல்கிறாங்க? அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்கிறார். இப்போது நான் மீடியாவில் மினிஸ்ட்ரி செய்கிறது முக்கியமா, எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறது முக்கியமா? எது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்? நான் செலுத்துகிற பலியை விட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு பிரியம். அப்போ அதே தான் நம்ம நிறைய வசனங்களில் பார்க்க போகிறோம். ஓசியா 6:6 வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்போ கர்த்தர் எதை விரும்புகிறாரு? ஒரு இறக்கங்கிறது ஏதோ ஒரு பிச்சைக்காரன் காசு போடுறது இறக்கம் இல்லை. பலமுறை சொல்லிக்க இந்த வேர்டுடைய பொருள் எம்பத்தி. அவங்களுடைய மனநிலை, அவங்க சூழ்நிலையை அறிந்து அவங்க ஃபீல் பண்ணுறது போல் ஃபீல் பண்ணுறது எம்பத்தி. அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ப்ராப்ளம் ஆன் தேர் ஃபீல், அதான் இறக்கம். ஒய்ஃபை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், என் மனைவியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், என் பையனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுடைய பிரச்சனை அவங்க பார்வையில் பார்க்குறேன். என் தலைவலி இல்லை, நான் தலைவலி எப்படி பார்ப்பேன்னு அப்படி பார்க்கல, எங்கள் அம்மா தலைவலி எப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு உள்ள சுபாவம் எப்படி இருக்கு? தலைவலி தாங்கிக்குவாங்களா மாட்டாங்களா? நான் தாங்கிக்குவேன். நீ தாங்கு, நான் தாங்கிக்கிறேன்ல, நீ தாங்கு. இல்லை, அவங்களால முடியலையே. அப்போ நான் என்ன செய்யலாம்? நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? அதான் இறக்கும். எம்பத்தி. நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். எம்பத்தி, சீயிங் அதர்ஸ். சிம்பத்தி சும்மா பிச்சைக்காரனுக்கு பரிதாபப்படுறது. எம்பத்தி, seeing their problems through their sight. இவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பலியை அல்ல, மற்றவங்க பிரச்சனையை அவங்க சூழ்நிலையிலேருந்து நீ பாரு மகனே. உன் பலியை அல்ல இரக்கத்தையும் உன் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. இன்னும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரு? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு இயேசு சொன்னார். எனக்காக தானே இயேசு ஓய்வு நாளை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அந்த ஓய்வு நாளை நான் எப்படி பரிசுத்தமாக ஆசரிக்கணும்? அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேணும். வந்து ஊழியெல்லாம் செய்யலாம், காணிக்க போடலாம், தசமப்பா கொடுத்துட்டு போகலாம். அது முதலாவது எது? இரக்கத்தையும் பிரியமானவர்களை தேவனை அறிகிற அறிவையும் ஆமோஸில் சொல்கிறார் பாருங்க. ஆமோஸ் 5:21 வாசிங்க. ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பண்டிகைகளை நான் என்ன செய்கிறேன்? பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. நீ உட்காந்து கத்தி கத்தி பாடுற உன் பாட்டின் இறைச்சலை என்னோட, அது இறைச்ச மாதிரி இருக்கேன் காதுக்கு. இன்னைக்கெல்லாம் டிங்கிரி டிங்காலே தான் ஆலய பாடலாம். ஆமோஸ்ல ஆலய பாடல்கள்லாம் அலறுகளாக மாறிடுச்சு. கர்த்தருக்கா பாடுறோம், அங்கே பாடுறதையும் ஆடுறதையும் பார்த்தா கர்த்தத்தை ஓடி போயிடுவார். அங்கே இருந்து பெரியம்மாள் ஆலய பாடல்கள் இறைச்சல் என்னை விட்டு அகற்று. ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் கீபோர்டு, உன் கிட்டாரு, ட்ரம்ஸு என்னெல்லாம் இருக்கு, ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன வேணாலும் வாசித்துக்கோ. உன் வீணைகளின் இறைச்சலை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது.
பிரியமான என்ன வரணும்? வாழ்க்கையில் நீதி நியாயம் வேணும். நீ செய்கிற அந்த ஊழியத்தெல்லாம் விட, உன் பலி, உன் பண்டிகை, உன் வீணை, உன் பாட்டு எல்லாத்த விட நியாய நீதி செய்யப்பா. நியாயத்தை கைக்கோள். நியாயம் என்றால் நியாயமான பிரமாணம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை செய். அவர் அறிகிற அறிவில் நீ வளரு. பிரியமான நம்ம சபையில் ரொம்ப கிடையாது. சில சபையில் அப்படி மியூசிக் வாசிப்பாங்க, மியூசிக் முடிஞ்சோன்னு வெளியே போயிடுவாங்க. நிறைய சபையில் பார்த்துருக்கேன். அந்த மியூசிக்கில் ஆண்டவர் பிரியப்படுவார், அவர் வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. சில இடத்துலலாம் பார்த்தா அந்த மியூசிஷியன்ஸ் ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். வந்தான் வாசித்தான், ஏதோ கையில் கூலி கொடுப்பாங்க, கூலி வாங்கிட்டு போயிடுவான். அவன் ஊழியமாக செய்கிறான், கூலிக்காரன். ஒர்ஷிப் நடத்த போகிறவங்க கேட்குறாங்க, இன்னும் எத்தனை பாட்டு, எவ்வளோ நேரம் நடத்தணும்? ஏதோ 1000 2000 கொடுத்தா அப்படி நின்று 2 பாட்டு பாடுவாங்க. ஒரு 50,000 ரூபா கொடுத்தோம்னா அப்படி வேத்து விறுவிறுத்து ஆடி பாடி குதிச்சேன்னு 50,000 ரூபா கிடைக்கல. கூலிக்கார பசங்க. ஆண்டவர் வெறுக்கிறாரு. இதை என்னை வெறுத்தேன் அப்படிங்கிறாரு, பகைக்கிறாரு. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அதான் கர்த்தருக்கு பிரியம். நீதி நியாயம் செய்கிறதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க ஏசாயா 1:11 உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் தூபம் காட்டுறது ஜபத்துக்கு இணையா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்க ஜபம்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும், நீங்கள் அக்கிரமத்தோடு, அக்கிரமம் இது கர்மமே அல்ல. இப்போ 9 மணி ஆராதனை 10 மணிக்கு வர்றது கர்மமா அக்கிரமா? நீங்களே யோசித்துக்கோங்க. நீங்கள் காணிக்க போடலாம், தஸ்மபாங்க கொண்டு கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். சகிச்சுட்டு தான் இருக்கார். நான் சொல்ல கவனிச்சிருக்கேன். உங்கள் வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் கருத்துருக்கும் தெரியும். தெருவை தாண்டினா வீடு, பிரியமானவர்கள் 10 மணிக்கு வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க. சொல்ல சகிக்க முடியல, எங்களுக்கே சகிக்க முடியல. அப்புறம் ஆண்டவர் எப்படி சகிப்பார்? உங்கள் அக்கிரமத்தோடு கூடிய மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சகிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்? உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வந்துங்க பாட்டு பாடுறது, காணிக்கை கொடுக்கறது, ஜபம் பண்ணிக்கோங்கிறது, ஏதோ ஒரு ஊழியம் செய்யறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன எப்படி இருக்கு? ஆண்டவரை பார்த்து நான் சொல்றப்ப நீ செய்ய ஆண்டவரே, என் ஆசீர்வாதம்னா நீ ஆசீர்வதி, என் பிள்ளைய ரட்சிப்பேன் நான் சொல்லுவேன், நீ ரட்சித்தரணும். அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை எடுக்கிறோம். அவர் தான் நம்ம வேலைக்காரன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவர் செய்யணும். நம்ம ஜெபம் பண்ணால் அவர் தரணும். நம்ம பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னா பொண்ணு தரணும். என் பொண்ணுக்கு ஒரு பையன் வேணா ஒரு பையன் தரணும். நான் என்ன சொல்கிறேன் அதை அவர் செய்யணும். அவர் சொல்கிறப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதே அப்படி 5 நிமிஷம் பிந்தி போனேன்னா அவ்வளோன்னு இருக்குது. ஏதோ தூரத்துலேருந்து வர்றீங்க, வர்ற பஸ்ஸு கிடைக்கல, ஏதோ ஒரு தடைகள் வரலாம், தடங்கள், அது வேறு விஷயம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் நீ அக்கிரமத்தோடு அனுசரிக்கிற பைபிள் இருக்கிறதா நான் சொல்கிறேன். ஓய்வு நாளையும் மாத பிறப்பையும் நான் சகிக்க மாட்டேன், எனக்கு வருத்தமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் இதை பேச மாட்டாங்க, ஏன்னா வர்ற 10 ரூபாயும் வராமல் போயிடும். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எதை கர்த்தர் விரும்புகிறாரு? நம்ம ப்ரியாரிட்டி எப்படி செட் பண்ணுறது? பிரியமானே 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ம் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நீங்கள் ஒருத்தரை வேதனைப்படுத்தி, வீட்டில் அம்மாவை வேதனைப்படுத்தி, பிள்ளையை வேதனைப்படுத்தி, அண்ணனை வேதனைப்படுத்தி, சண்டை போட்டுட்டு அழ வச்சு, பிரியமானவர்களே உங்கள் கை இரத்தத்தினால நிறைந்திருக்குது. புருஷனை மரியாதை எல்லாமே பேசி, மனைவியை அடித்து, எல்லா தப்பும் பண்ணி கை இரத்தத்தினால நிறைஞ்சிருக்குது. காணிக்கை கொடுக்குறேன்னா அந்த காணிக்கை கொடுக்கும்போது கையை பார்ப்பார். இந்த கை எவ்வளோ ரத்த கை, முதல்ல எவ்வளவு வேதனைப்படுத்திட்டு அழ வச்சுட்டு, புருஷனை மரியாதை இல்லாமல் பேசிட்டு, வாடா போடான்னு திட்டிட்டு, நீ வந்து காணிக்கை கொடுக்குற அந்த கையை அப்படி பார்க்குறாரு. என்ன கை இது? இதாங்க கிறிஸ்தவம். இதான் நம்ம கிறிஸ்தவம். பயத்தோடு சொல்கிறேன், பயத்தோடு சொல்கிறேன். இன்னைக்கு பயங்கரமான கள்ள உபதேசங்கள் பெருகிட்டு இருக்கு. நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, நீ பிக் பாக்கெட் அடித்தாலும் சரி, நீ எப்படி காசு திருடி கொண்டு வந்தாலும் சரி, நீ காணிக்க தசமம் பாகம் கொடுத்தால் கர்த்தர் அதை பரிசுத்தமாக்கிடுவார். என் காதலே கேட்டிருக்கு. பிக் பாக்கெட் அடித்ததுலேயும் காணிக்க கொடுத்துரு, காணிக்க கர்த்தர் பரிசுத்தமாக்கிறார். பிரியமானவர்களே, மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். அவரை பரியாசம் பண்ணுறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விசாரியுங்க. என்னம்மா, ஏன் அப்படி? என்னப்பா, என்ன தம்பி, என்ன என்ன பிரச்சனை? விசாரிங்கன்னா கொஞ்சம் கேர் பண்ணுங்க. பெற்ற தாய் தகப்பனை கேர் பண்ணுங்க. கணவன் மனைவி ஒருத்தர் கேர் பண்ணுங்க. கொஞ்சம் விசாரிங்க. நீ கேடும் கெட்டு போ, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி இருக்காதீங்க. உங்களுடைய ஆஃபரிங் என்ன கொடுத்தாலும் சரி, அது கர்த்தருக்கு பிரியமா இராது. அது கர்த்தருக்கு பிரியமா இராது. ஒருத்தர் விசாரிங்க. அவங்க தப்பாகவே இருக்கலாம், கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க. அவங்க வியூ பாயிண்ட் என்ன, ஏன் அவங்க அப்படி கோவப்படுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, உதவி செய்யுங்க. அவங்க தவறாக இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். மீகா 6ஆம் அதிகாரம். எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? எப்படிங்க நான் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வேன்? கொஞ்சம் காணிக்கை எடுத்துகிட்டு வந்தால் போதுமா? ஒரு கன்றுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி அவர் கொண்டு வந்தால் போதுமா? எப்படி வந்து அவரை தொழுது கொள்வேன்? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமா இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? நான் வந்து இப்படி இந்த முதல் பேரனை கொடுத்துட்டா, இல்லை என் பிள்ளையவே பலி கொடுத்தா கூட என் பாவம் போயிடுமா? அப்படி செஞ்சுக்கலாமா? ஒரு நாள் வீட்டில் இருந்து ஒரு கொய்யாக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கோழி குஞ்சு, கோழி முட்டை, இது முதல் முட்டைங்க, இது முதல்ல பூத்த பிஞ்சுங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டா போதுமா? என் பாவம் தீர்ந்துருமா? என்ன ஆண்டு ஆசீர்வதிச்சிருவாரா? மீகா கேட்குறாரு. அப்படி கொடுத்தா போதுமா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உனத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த நியாயம் செய்து என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து சொல்லப்பட்ட 5 பிரமாணங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. நிறைய பேர் 4, 6ன்னு பிரிப்பாங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா பவுல் 5, 5ஆக பிரிக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவது 5, பிறரிடத்தில் அன்பு கூறுவது 5. இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுற அந்த 5ல் தான் 5வது
உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது தேவனிடத்தில் அன்பு கூறுவது. ஏன்னா அந்த தகப்பனும் தாயும் நான் விரும்பினதில்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணலாம். மனைவி சூஸ் பண்ணலாம், குழந்தை சூஸ் பண்ணலாம், இந்த பிள்ளை வேணும் வேண்டாம் சூஸ் பண்ணலாம், இந்த ஜாப் சூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் சூஸ் பண்ணலாம். ஒன்றே ஒன்று நம்ம சூஸ் பண்ண முடியாது, நம்ம பெற்றோரை நம்ம சூஸ் பண்ண முடியாது. நம்ம பெற்றோர் நமக்கு தேவன் கொடுத்தது. நம்மை உருவாக்கும் முன்பாகவே நம்முடைய பெற்றோரை உருவாக்கி இருந்தார். நம்ம பிறந்த இடமும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. நான் எங்கே பிறக்கணும்னு அவர் குறிச்சிருக்காரோ அங்கே நான் பிறக்கிறேன். எதுவுமே என்னுடைய சாய்ஸ் இல்லை. நான் இந்த தேசத்தில் இருக்கலாம், இன்னொரு தேசத்துக்கு வேலைக்கு போகலாம், அந்த தேசத்தினுடைய குடியுரிமை கூட நான் பெறலாம், அந்த தேசத்தை நான் கூட நான் மாறலாம், எல்லாம் என்னுடைய சாய்ஸ். என்னுடைய பெற்றோரும் நான் பிறக்கிற இடமும் என்னுடைய சாய்ஸ் கிடையாது. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுறது தான் பெற்றோரை கனம் பண்ணுவது. அது தேவன் கொடுத்த. அந்த அம்மா சரியோ தப்போ, அந்த அப்பா சரியோ தப்போ, அந்த அப்பாவை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இறக்கம், அவங்கள கனம் பண்ணுறது தான் நியாயம். சிம்பிள் ஈக்குவேஷன். என்னை தாழ்த்தி நான் சொல்லுகிறேன், என்னுடைய தாயோ தகப்பனையோ, நான் வேலை செய்கிற இடங்களில் என்னுடைய அதிகாரிகளையோ, ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு மேல் இருந்த மூத்த ஊழியர்களையோ ஒரு நாளும் நான் கனவீனப்படுத்தினது கிடையாது. தைரியமாக சொல்லுவேன். எங்கள் அப்பா மரிக்கும்போது எனக்கு ஒரு 40-43 வயது இருக்கும். இந்த ஊழியம் ஆரம்பிச்சிட்டோம், கர்மையில் ஆரம்பித்த புதுசு. பிரியமானவர்கள், எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா நின்று நான் உட்கார்ந்து பேசினது கிடையாது. எங்கள் அப்பா நின்று நான் உட்கார்ந்து பேசினது கிடையாது. பெருமைக்காக சொல்லலை. இது தேவன் நம்ம கொடுத்துருக்குது. இது தேவனுடைய பிரமாணம். வெறும் அப்பா அம்மாக்காக சொல்லலை. உங்கள் பேரில் இருக்காது குறை இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் சரியாக தப்பெல்லாம் அடுத்தது, உங்கள் பேரில் யாருக்கா குறை இருக்குது. அதனால தான் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 15:8 வாசியுங்கள். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கம் என்று சொன்ன தவறான மார்க்கம், வழி தவறு, நீ பேசுறது தவறு, நீ செய்கிறது தவறு. துன்மார்க்கம் அப்படின்னா, மார்க்கம் என்றால் வழி. துர்நாற்றம், நாற்றம், துர்நாற்றம். நாற்றம் என்றால் வாசனை, நாற்றம் என்றால் வாசனை. துர்நாற்றம் என்றால் தான் கெட்ட வாசனை. இன்றைக்கி நம்ம கெட்ட வாசனை நாற்றடிக்கும். நாற்றம் என்றால் வாசனை என்ற பொருள். துர்நாற்றம் கெட்ட வாசனை. மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கம் என்றால் தவறான வழி. இங்கே வாசிக்கிறோம், நம்ம வழி தவறாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பலியை அருவருக்கிறார். நம்முடைய வழி தவறாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பலியை அருவருக்கிறார். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையான நம்முடைய வழி ரைட், செம்மைன்னு சொன்னால் அப்ரைட் 90 degrees. எது தேவனுக்கு சரி அது எனக்கு சரி, 90 degrees. செம்மையானுடைய ஜெபமும் அவருக்கு பிரியம். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், நீதிமொழிகள் 21-27. எல்லா வசனம் உங்களுக்கு தெர்றக்காக சுட்டி காட்டுறேன். துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, இன்னும் அந்த பலியை செலுத்தும் போதே ஒரு கெட்ட தாட் ப்ராசஸ், ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை வச்சுட்டு நீ செய்தனா அது கர்த்தரின் பார்வைக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கும். கர்த்தரின் பார்வைக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கும். பிரியமான எல்லாம் வேஸ்ட். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. மார்க்கு 11:25 வாசிங்க. மார்க்கு 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்போ உங்களுக்கு யார் மேலேயே குறை இருக்கு. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது உங்கள் பேரில் யாருக்கோ ஒரு குறை இருக்கு. யாருக்கும் இல்லை, உங்கள் சகோதரனுக்கு, உங்கள் ப்ரோக்கு,
உங்கள் உறவினருக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, மாமியாருக்கு, மருமகளுக்கு, ஃப்ரெண்டுக்கு, யாருக்கோ உங்கள் பேரில் ஒரு குறை இருக்குது. என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இப்போ வந்திருக்கீங்க, உங்களுக்கு யார் பேர்லேயோ ஒரு குறை இருக்குது. எங்கள் அம்மா அப்படி பேசிட்டாங்களே, என் ஒண்டாட்டி இப்படி மரியாதை இல்லாமல் பண்ணிட்டாளே, என் புருஷன் இப்படி என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. உங்களுக்கு யார் பேர்லேயோ குறை இருக்குது. உங்களுக்கு யார் பேர்லேயோ குறை இருந்துச்சுன்னா, இப்போ ஜெபம் பண்ண வந்திருக்க நீங்கள், ஆராதிக்க வந்திருக்க நீங்கள், பலி செலுத்த வந்திருக்கிற நீங்கள், அவங்களுக்கு அதை மன்னிச்சிருங்க. திருவிருந்து சொல்லுவாங்க. அதுக்கு இடையில கருத்தை வந்துட்டு என்ன பண்ண, திருவிருந்துக்கு மாத்திரம் இல்லை, எப்போ தேவ சமூகத்தில் வரும்போதும், இப்போ இங்கே இருக்கும்போதே உங்களுக்கு யார் மேலேயே குறை இருக்கு, இப்படி பேசிட்டாங்களே, ஒரு குறை இருக்கு, நீ மன்னிச்சிருங்க. எனக்கு மற்றவங்க பேரில் குறை வரும். ஐயோ இப்படி பண்ணுறாங்க, இப்படி செய்கிற குறை இருக்கும். நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். கத்தி வச்சு குத்துனா வலிக்க தான் செய்யும், நெருப்பை வச்சு சுட்டா சுட தான் செய்யும். அதோட வார்த்தையால் ஒன்று சொன்னால் அது ரொம்ப தாங்கிக்க கஷ்டம்தான். ஆனால் மன்னிக்கணும். வேதனை இல்லையா, சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, இல்லை அதெல்லாம் இருக்கும். சூடு இருக்கும், சொர்ணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். மன்னிக்கணும். நீ சொர்ணம் இல்லாமல் இருங்கன்னு சொல்லு, மன்னிங்க. உங்கள் பேரில் யாருக்காவது குறை இருந்தால் போய் ஒப்புரவாகுங்க. உங்களுக்கு யார் பேர்லையாவது குறை இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 6:14-15 வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்க மகனுடைய தப்பிதத்தை, உங்க மகாவுடைய தப்பிதத்தை, இல்லை உங்க அம்மா தப்பிதத்தை, அப்பா தப்பிதத்தை, இல்லை உங்க மாமியார், மருமக, மற்றவங்களுடைய தப்பிதத்தை நீங்கள் மன்னிக்க மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை பெரிய பாவம், ஏதோ தப்பிதம், ஒரு சின்ன தப்பிதம். இப்போ இந்த டம்ளர் இங்கே வைங்கிறேன், எனக்கு இப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்குங்கிறேன் சொல்லி கேட்காம இங்கே வச்சா ஒரு சின்ன தப்பு தானே அது. சரி அதை பண்ணிட்டான், மன்னிக்கணும். தப்பு தான். நான் அடிக்கடி கோவப்படுற தவறே இல்லை. கோபம் தெய்வ சுபாவம். ஆனால் என்ன செய்யணும், மன்னிக்கணும். நீங்கள் சூடு சொரணை இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை, மன்னிக்கணும். மாமியாரை மன்னிங்க, மருமகளை மன்னிங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிங்க. உங்களுக்கு அவங்க மேலே ஒரு குறை இருக்குது, அங்கே ஏதோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் பேரில் ஒருத்தர் குறை இருந்துச்சுன்னா போய் ரெக்கன்சைல் ஆகுங்க. உங்களுக்கு யார் பேர்லேயே குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இல்லைன்னா தேவன் உங்கள் குறையை, உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்கள் வாசிங்க, ரொம்ப அருமையான ஒரு பகுதி, மத்தேயு 18:15 வாசிங்க. உங்களுக்கு யார் மேலேயோ குறை இருக்குது, என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் பேரில் யாருக்கோ குறை இருக்குது, எப்படி ஒப்புரவாகணும்? வாசிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், இப்போது சகோதரன், முதல்ல உன் சகோதரனுக்கு குறை இருந்தது ஒப்புரவாக சொன்னேன். உங்களுக்கு உங்கள் சகோதரன் மேலே குறை இருக்குது, மன்னிச்சிருங்க. இப்போ குறையும் தாண்டி ஒரு குற்றம் செஞ்சிட்டோம். யாரு? பெரிய உங்கள் சகோதரன், உங்கள் சொந்த பிள்ளை, உங்கள் பங்காளி, உங்கள் ப்ரோ, சக உதரம். தமிழ் வார்த்தை ரொம்ப அருமையான தமிழ் சொல். உதரம் என்றால் கற்பம், சக உதரம் என்றால் ஒரே கற்பம், ஒரு தாய் மக்கள், தொப்புள் கொடி உறவு, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதான் ப்ரோ. உங்கள் ப்ரோ ஏதோ உங்களுக்கு விரோதமாக செஞ்சிட்டான்ப்பா, குற்றமே செஞ்சிட்டான். உன் சகோதரன் விரோதமாய் குற்றம் செய்தால் நீயும் அவனிடத்தில் போய், நீ குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய், நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. போய் பேசு, தம்பி நீ இப்படி செஞ்ச சரியில்லை, நீ இப்படி செய்திருக்கூடாது. 4 பேரை வச்சு பப்ளிசைஸ் பண்ணாத, பெரிய மேலே ஊதி பெருசாக்காதீங்க. மனை மேலே ஒரு தப்பு இருக்கா, தனியாக போய் பேசுங்க. புருஷன் மேலே ஒரு தப்பு இருக்கா, தனியாக போய் பேசுங்க. ஒரு குவாலிட்டி டைம் எடுங்க, 2 பேரும் உட்காந்து பேசுங்க. போகும்போது
குற்றப்படுத்துகிற எண்ணத்தோடு போகாதீங்க. போகும்போது அவங்களுக்கு பிரியமான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. ஆமாங்க, பைபிளில் போட்டிருக்கு. யாக்கோபு ஏசாவை சந்திக்க போகும்போது முதல்ல கிஃப்ட் கொடுத்து விட்றோம். இப்போ உங்கள் அண்ணனுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட பேச போகிறீங்க, அன்றைக்கி இஷ்டமான ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க. அவங்க தனியாக இருக்கும்போது போங்க, 4 பேர் வச்சுட்டு பேசாது. ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை மேலே க்ரியேட் பண்ணுங்க. போய்ட்டு என்ன இருந்தாங்க, வாங்கண்ணே உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேண்ணே, இந்த மாதிரி நான் இது என்ன சொல்கிறீங்கண்ணே, எனக்கு பிடிக்கல, பேசுங்க. தனியாக இருக்கும்போது போய் பேசுங்க. அந்த தவறை அவங்க உணர்றது போல் பேசுங்க. பிரியமல்ல, தனித்து இருக்கும்போது போய் அவங்களிடத்துல நீங்கள் அதை குறித்து பேசுங்க. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் தம்பி நான் யோசிக்காமல் பண்ணிட்டேன், சரி தம்பி பிரச்சனை இல்லைப்பா, விடுப்பா, உங்கள் அம்மாட்ட பேசுகிறீங்க, மாமி அம்மா ஏதோ பேசுகிறீங்க, பேசி தீர்த்துட்டா நல்லது. சரி, அப்படி தீர்வு வரல, அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டி கொண்டு போ. உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குது, ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற 2 பேர் என்றல்ல, வீட்டில் பெரியவங்க 2 பேருக்கும் பொதுவான ஆட்கள். உங்கள் வார்த்தைங்கிட்ட அவங்க வார்த்தைங்கிட்ட நோக்கம் என்ன, எப்படியாவது எங்கள் அண்ணனை ஆதாயப்படுத்தும், நான் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு தாய் மக்கள், எங்களுக்குள்ள பகை வந்திருக்க ஒரு சபையை சேர்ந்தவங்க, நம்ம அடித்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் இணைத்து இருக்கிறார். உடனே தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு போகலாமா? மனுஷருடைய கடின இருதயத்தின் நிமித்தமாக சொன்னார் டைவர்ஸ். வாழ நினைத்தா முடியாதா? வழியா இல்லை வையத்தில்? போய் பேசுங்க. யார் மத்தியஸ்தம் பண்ண முடியுமோ அவங்க 2 பேரை கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு அடியால் 2 பேரை கூப்பிட்டு போகாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற 2 பேரை கூப்பிட்டு போகாதீங்க. கூட கொஞ்சம் அவங்களுக்கு எரிச்சல் வரும். ஏன்னா அவங்க கூப்பிட்டு வந்திருக்கியா, நடிக்க வந்திருக்கியா, என்ன பண்ணலான்னு? நீ 2 பேரை கூப்பிட்டு வந்தால் அப்புறம் நான் 3 பேரை கூப்பிட்டு வருவேன். அப்புறம் மனக்கசப்பு, சண்டை ஆகி சண்டை போராகி போர் யுத்தமாயிரும். அப்புறம் வெட்டு கொத்து அடிதடி. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்ல, எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. அது லேசாக கிழிஞ்சிருக்கு, ஒரு தையல் போட்டோம்னா முடிஞ்சு போய்டும். அதை விட்டுட்டு அதை பெருசாகிடக்கூடாது. பிரியமானவர்களே, முறிந்த எலும்பு உடஞ்சி போயிடக்கூடாது. ஏதோ காலில் அடிபட்டு எலும்பு முறிவு இருக்குது, கட்டுக்கிட்டு போட்டு சரியாக்கிற முடியாது, துண்டை உடச்சி எடுத்துடக்கூடாது. ரெமெடி இஸ் ஒர்ஸ் தென் மெலடிம்பாங்க. சில வேளை அந்த மருந்து வியாதியை விட கொடுமையாக போயிடும். இங்கே ஒருத்தர் இருக்கார் நம்ம சபையில், அவர் ஒரு நாள் பல்லெடுக்க பண்ணார், பல்வலின்னு பல்லெடுக்க பண்ணார். ஏதோ பல்லெட்டு வந்தால் ப்ளீடிங் இருக்குமே, அவருக்காக பாஸ்டர்மா அப்போ கூட இருந்தார், அவருக்கு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்து வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவர் வந்து அவருடைய படுத்து தூங்கிட்டார். காலையில் ரொம்ப சோகமாக இருந்தார். என்ன தம்பி என்ன ஆச்சு? ஒரே ஒரு நல்ல பல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. என்னன்னு? தூத்த பல்லுக்கு பதிலாக நல்ல பல் எடுத்துட்டாங்க. யாருன்னெலாம் கேட்காதீங்க, அப்படியா இல்லை. நம்முடைய நோக்கம் பிரச்சனை தீரணும். 2 பேரை கூப்பிட்டு போய் பேசுங்க. நோக்கம் என்ன? எப்படியாவது அவனை குற்றவாளியாக தீர்ப்பதல்ல, அவனை ஆதாயப்படுத்துவது. அவனை ஆதாயப்படுத்துவதுதான் நோக்கம். போய் பேசுங்க. அப்படியும் சரிப்படலைன்னா அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானா அதை அப்போ பாஸ்டரை கொண்டு போ, இல்லை குடும்ப தலைவர்கிட்ட போ, இந்த மாதிரி நடக்கு. அவர் நியாயமாக அதை ஒன்று சொல்லுவார். அதுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. உனக்கு தீண்டத்தகாதவனாக யாரோ போல மாறிடும். ஆனால் அவனை ஆதாயப்படுத்துவதற்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடு. உன் பேரில் ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்குன்னா போய் ஒப்புரவாக. உனக்கு ஒருத்தர் மேலே குறை இருக்குன்னா மன்னிச்சிரு. மன்னிச்சதோடு விட்டுறாத, அவங்கள எப்படியாவது ஆதாயப்படுத்த பார். அவங்கள ஆதாயப்படுத்த என்னென்ன எஃபர்ட் எடுக்க முடியுமோ அந்த எஃபர்ட்டை எடு. எல்லா எஃபர்ட்டும் எடுத்து முடித்து ஆதாயப்படுத்த முடியலைன்னா உனக்கு அஞ்ஞானியை போல் இருக்கட்டும். அவன் அஞ்ஞானியை போல் இருக்கட்டும் என்பது நோக்கம் அல்ல, அவனை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நோக்கம். நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ நம்ம ப்ரியாரிட்டி செட்டிங், எது எனக்கு ப்ரியாரிட்டி? பிரியமானவர்களே, ஒரு 5 காரியங்கள் இப்போ தான்
பாயிண்ட்ஸ் ஆரம்பிக்க குறிச்சிக்கோங்க. நம்பர் 1, internal state of mind is more important than the external act in worship. Internal state of mind, நம்முடைய உள்ளான மனநிலை is more important, ரொம்ப முக்கியமானது than the external act in worship. வெளிப்பிரகாரமாக நம்ம ஒரு ஆராதனை, ஒரு தொழுகை, ஒரு பலி செலுத்துவதை விட நம்முடைய மனநிலை நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நம்முடைய மனநிலை நமக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லாம் குறிச்சிக்கிட்டிங்களா? The internal state of mind is more important than the external act in worship. இல்லைன்னா பலி, இல்லைன்னா காணிக்கை, இல்லைன்னா ஒரு வாலண்டரி ஆக்ட், ஏதோ ஒரு சர்வீஸ். ரெண்டாவது, our worship will not be acceptable unless we do all what we can do to live peaceably with others. என் ஃப்ரெண்டோட, என் ப்ரோவோட, எங்கள் அப்பாவோட, எங்கள் அம்மாவோட, எங்கள் மாமியாரோட, என் குடும்பத்தோட நான் சந்தோஷமாக சமாதானமாக நான் வாழணுங்கிறதுக்காக ஐ டேக் ஆல் எஃபர்ட்ஸ், ஆல் பாசிபிள் எஃபர்ட்ஸ். என்னென்ன பாசிட்டிவ், அவங்கள்ட்ட போய் பேசணுமா பேசுகிறேன், அவங்க ஒப்புரவாக பார்க்குறேன். ஒப்புரவாக அந்த ரெக்கன்சைல்ங்கிற வேர்டு பிரியமால இப்போ நான் ஒருத்தரோட ரெக்கன்சைல் பண்ணுறேன். இப்போ யுவராஜ் ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ அவருக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது, நிறையா இருக்குது, ஒரு குறை இருக்குது. இவன் நான் அவர்கிட்ட ஒப்புரவாக போகிறேன், போயிட்டு சொல்கிறேன், யுவராஜ் உங்களோட ஒப்புரவாகலாம் தான் நான் வந்திருக்கிறேன், சொல்லுங்களேன் பதில். அப்படியா? கோவத்தில் இருக்காருன்னு வரமாட்டுக்கு வாய். ஆனால் நீங்கள் செஞ்சது தப்பு தான் யுவராஜ், செஞ்சுருக்கவே கூடாது நீங்கள். ஆனால் நான் ஒப்புரவாக தான் வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீங்கள் செஞ்சது. என்ன ஒன்றே பேச மாட்டேங்கிறீங்க? டென்ஷன் ஆகிறாரா? தேங்க்யூ தம்பி. ஒப்புரவாகும்போது அந்த ரெக்கன்சிலேஷன் என்ற வேர்டினுடைய பொருள், யூ ஆர் ராங், ஐ ஆம் ரைட், நீ தப்பு நான் சரி அப்படின்னு பேசுனீங்கன்னா சத்தியமாக ஒரு நாளும் ஒப்புரவாகாது. யூ ஆர் ராங், ஐ ஆம் ரைட், அண்ணே நீ செஞ்சது தப்பு, அதனால் உன்ட்ட ஒப்புரவாகலான்னு வந்திருக்கேன், சரி மன்னிச்சிடலாம், போடா நீ மன்னிச்சா மன்னிக்கிறதா போடா. ஒப்புரவாகுதல் என்றாலே யூ ஆர் ரைட், ஐ ஆம் ராங் அப்படி. தேவன் ஒருபோதும் மனிதரோடு ஒப்புரவாகலை. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு தந்திருக்கார். நாம் தேவனோடு ஒப்புரவாக்குறோம். காட் சொல்லுவாரா யூ ஆர் ரைட் நான் ராங் பாரா அப்படின்னா ஒப்புரவாகுதலே வராது. நம்ம தான் சொல்லலாம், ஆண்டவரே யூ ஆர் ரைட் ஐ ஆம் ராங் அப்படின்னா தான் ஒப்புரவாக வரும். அப்போ ஒப்புரவாகும்போது மற்ற குற்றப்படுத்துகிறது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு சமாதானத்தை உண்டாக்குவதற்கு we should take all possible efforts. அதான் ரெண்டாவது. முதலாவது இன்டர்னல், அந்த இன்டர்னல் மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எக்ஸ்டர்னல், வெளிப்பிரகாரமாக செய்கிற ஒரு சர்வீஸ். ரெண்டாவது, பிரியமான we should take all efforts for a peaceable living. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அண்ணன் தம்பி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே விசுவாசிகள் ஒன்றா சேர்ந்து நல்லா ஆண்டவரை ஆராதிக்கணும். சும்மா ஒன்று முட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு நான் என்ன எஃபர்ட் எடுக்கணும்? வாட் ஷுட் ஐ டூ? இதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறது ப்ரியாரிட்டி. பிரியமாக தான் குறிச்சிக்கோங்க. எபிரேயர் 12:14, யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்க, ட்ரை பண்ணுங்க. முடியாது, ட்ரை பண்ணுங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, மூன்றாவது குறிப்பு, in order to worship God acceptably we must do justice to our fellow men. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பலி காணிக்க ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா முதலாவது நம்மோடு இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, ஃப்ரெண்டுக்கு, பிரியமானவர்களே, அவங்களுக்கு நீதி நியாயம் செய்யணும். எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு இங்கே டிங்கிரிட்டிங்காலே பாடப்படாது. எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு இங்கே ஒரு சொற்பொழி ஆட்டக்கூடாது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமானா
மற்றவங்களுக்கு நான் நீதி நியாயம் செய்யணும், இரக்கம் பாராட்டணும். 4வது is our duty to seek reconciliation with others when we have injured them. ஏதாவது ஒரு வழியில் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம மற்றவர்களை காயப்படுத்தி இருந்தா, இரத்தம் சிந்தியிருந்தா, அவங்க தூக்கத்தை கெடுத்திருந்தா, அவங்க நிம்மதியை கெடுத்திருந்தா, அவங்கள வேதனைப்பட வைத்திருந்தா, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாள் அவங்க வேதனை படுத்திருப்பாங்கன்னா எப்படி ஆகல அந்த காயத்துக்கு நீ பிசிந்தாயிலும் தேய்ச்சி ஆகணும். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கணும். அதான் நம்ம ஊழியம். அது ஒன்னாலேயே அவங்க இருதயம் நொறுங்கி இருந்தால் அவங்கள குணமாக்குற பொறுப்பு எனக்கு எவ்வளோ ஜஸ்ட் லாஜிக்கலாக யோசித்து பாருங்கள். எதுக்கு எனக்கு அபிஷேகம்? எதுக்கு கர்த்தருடைய ஆவியான என்மேல் தங்கி இருக்கிற இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்கட்ட? அதுதான் எனக்கு அபிஷேகம் இருக்குது. என்னாலே ஒருத்தருடைய இருதயம் நொறுங்கி இருக்குமானா அவங்க காயத்தை கட்டுவது எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு. அவங்க சரியாக தப்பெல்லாம் அப்புறம். அதான் ப்ரியாரிட்டி. பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்தேயு 5:24 திரும்ப வாசிங்க. மத்தேயு 5:24. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பிரியமானவர்களே, பாதி கிணறு தாண்டிட்டு விட்டுறக்கூடாது. முதன்மையானது முக்கியமானது. முதன்மையானது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. ஆக உடை இல்லாமல் இருக்க முடியுமா? அம்மனமாக போக முடியுமா? உடை வேணும். முதன்மையானது பாத்திரத்தின் உள்புறத்தை சுத்தமாக்குறது. ஆக வெளியே அசுத்தமாக வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. முதன்மையானது நீ ஒப்புரவாக. யாராவது அநியாயம் பண்ணியிருக்க, இல்லை யாருக்கும் மேலே குறை இருக்குது, பேசி தீர்த்துக்கோ. ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அது மாத்திரம் போதாது. நீ வந்து, பிரியமானவர்களே, நீ உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதான் ரொம்ப முக்கியமானது. உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை அதை விட்டுறாத. தசமபாகம் காணிக்கை செலுத்து. அப்போ தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ தான் உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உன் தசமபாகத்தை காணிக்க தேவ சமூகத்தை கொண்டு வா. அப்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்துருவோம். ஆத்மா வாழணும். நீ ஊழியம் செய்யணும். அவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் விதை நீதியின் விளைச்சலாக இருக்கணும். தேவ நீதியின்படி நீ விதைக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நல்லா இரவு பகலாக ஊழியம் செய்யுங்க. பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும். ஆஃபர் பண்ணுங்க, உங்க டைம் ஆஃபர் பண்ணுங்க, உங்க சர்வீஸ் ஆஃபர் பண்ணுங்க. ஏதோ காணிக்கை சேகரிக்கும் போது 5 ரூபா 10 ரூபா பர்ஸ்லேருந்து எடுத்து போட்டு ஆஃபரிங்னு போயிடாதீங்க. ஆஃபர் யுவர் லைஃப் டு காட். ஆஃபர் யுவர் டைம் டு காட். ஆஃபர் யுவர் டேலண்ட்ஸ் டு காட். என் ஊழியமும் வேண்டாம், நான் எங்கள் அம்மாட்ட பேசவும் மாட்டேன், நரகத்துக்கு போ. நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். என் அண்ணன் நான் பேசவும் மாட்டேன், என் சபையில் ஊழியமும் வேண்டாம், நான் காணிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். வேண்டாம். உன் ஃப்யூச்சரை நீ டிசைட் பண்ணிக்கோ. உன்னுடைய காணிக்கை கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கக்கூடாது. அதை அவர் வெறுக்கக்கூடாது. அதை அவர் விரும்பணும். நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசமப்பாக, நீங்கள் செய்கிற சர்வீஸ், நீங்கள் கொயரில் பாடுறது, கால் கெடுக்க நின்று வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, எல்லா ஊழியமாக, சண்டே கிளாஸ் எடுக்கிறது, என்ன ஊழியமாக இருக்கட்டும். காலையிலேயே வந்து 5 மணிக்கு வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு சமைக்கிற ஊழியம், நின்று கால் கெடுக்க சர்வ் பண்ணுற ஊழியம், அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிற ஊழியம், அந்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆனால் பிரியமானவர்களே, அதை விட்டுறாதீங்க. ஊழியத்தை விட்டுறாதீங்க. காணிக்கை தசமபாகத்தை விட்டுறாதீங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்காத விட்டுறாதீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய முடியாது. வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படாது.
நீங்கள் காணிக்கை தசமம் கொடுத்தா தான் திறக்கப்படும். ஆனால் முதன்மையானது எது? பிரியமானவர்களே, 5 காரியங்கள் பார்த்தோம். அவரோட சமாதானமாக இருக்க நாடுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லலாம். வீட்டில் போய் வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். 13ஆம் அதிகாரம் இந்த வசனம் வாசிங்க. இறுதி ராபோஜனத்தில் இயேசு சொல்கிறாரு, யோவான் 13ஆம் அதிகாரம், நீங்கள் ஒருவரில் அன்பாருங்க, அப்போது என்னுடைய சீஷராக இருப்பார். நான் அந்த புதிய கற்பனை உங்களுக்கு தாரேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒரே ஒன்று, அன்பே பிரதானம். முதலாவது, உங்கள் மனசில் யார் பேர்லையும் பகை வைக்காதீங்க. 2வது, உங்கள் பேரில் யாருக்காவது வருத்தம் இருந்தால் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது தீங்கு செய்திருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவங்களை ஆதாயப்படுத்துங்க. கேடு கெட்டு போட்டுன்னு விடாதீங்க, ஆதாயப்படுத்துங்க. எப்படி ஆகிலும் அவங்க பரலோகத்துக்கு வரணும். எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு வரணும். அவங்கள ஆதாயப்படுத்துங்க. ஊழியத்தையோ பலியையோ நிறுத்திடாதீங்க. வந்து பலி செலுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க, ஊழியம் செய். கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த கிருபையை சபையில் பெருக பண்ணும்படிக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம்.